Chapter 15 Creating Designs in Illustrator. ஓகே, ஸோ இதில் நம்ம சில டிசைன்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிரியேட்டிங் கார்ட்டூன் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ கார்ட்டூன் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரில் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பென் டூலை வச்சு நம்ம எப்படி எல்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெக்டார் ஆர்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய இமேஜோ இல்லாட்டி வேறு ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச பர்சனோட இமேஜோ எடுத்து நம்ம வெக்டார் ஆர்ட் வந்து நம்ம இதில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லேஸ் பேட்டர்ன். ஓகே, ஸோ நம்ம கோலம் போடுற மாதிரி. ஓகே, ஸோ கையில் மெஹந்தி. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதை வந்து நம்ம லேஸ் பேட்டர்னில் எப்படி வந்து நம்ம அதை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌசர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அது வந்து எப்படி வந்து பைஃபோல்டு ட்ரைஃபோல்டு இருந்ததுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளையர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஃப்ளாரல் டிசைன். ஓகே, ஸோ ஒரு ஃப்ளாரல் டிசைனோட பேசிக் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிசைனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிக் பேக்ரவுண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, சிம்பிள் கார்ட்டூனிக் வித் ஷேப்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஓகே, ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லா டூல்ஸுமே பார்த்தாச்சு. ஓகே, ஸோ பேலன்ஸ் டூல்ஸை நம்ம கம்மிங் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ A4ல் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். சரியா? ஸோ இதில் பிளேஸில் போயிட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டருக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு வெக்டார் ஷேப் லேண்ட்ஸ்கேப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வித்தியாசமாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா பென் டூலில் ரொம்ப அழகாக நீங்கள் அதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை மூவ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இது வந்து ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சு அது மேலே ஓவர்லே பண்ணலாம். ஸோ இப்போது நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக வச்சுட்டு நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் இது பக்கத்தில் கூட நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே வரும்போது அதில் அன்லாக் பண்ணிவிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பென் டூலில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நியர் டு திஸ் இங்கே கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. சரியா? ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல லீனியர் கர்வ் வேணும். ஏன்னா அடுத்த கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெண்ட் இருக்கும். ஸோ லீனியர் கர்வ் வேணுன்னா இங்கே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் ஒரே கிளிக். ஸோ ஸ்பேஸ் பார் ட்ராக் பண்ணிவிட்டு நேராக இந்த இடத்துல ஒரு கிளிக், அதுக்கப்புறம் க்ளோசிங்க்கு ஒரு கிளிக். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கே போய்ட்டு ஜஸ்ட் பிக் த கலர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா இதுலேயே நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த கலர் வேணுன்றதுக்காக. சரியா? அதை வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த செலெக்ஷன் பண்ணது எனக்கு இது கீழே வேணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ வேணா இது வந்து நான் வெளியில் கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த பாத். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கிராஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அவுட்டர் க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரோக் இருக்குது. நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வேணாம். ஸோ நான் இந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் எடுத்துடுறேன். அதே மாதிரி இதுக்கும் ஸ்ட்ரோக் எடுத்துடுறேன். சரியா? எடுத்ததுக்கப்புறம் சாரி அதை செலக்ட் பண்ணவே இல்லை. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலர் எனக்கு வேணும். ஸோ ஜஸ்ட் இங்கே போயிட்டு அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து கூட ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பேக்ரவுண்ட்லேருந்து நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த லேயர்ஸையும் நம்ம டச் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட்னு கொடுத்துக்கலாம். பிஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இந்த பார்ட் நம்ம பண்ணியாச்சு. இன்னும் லைட்டாக வேணுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கலர்ஸை வந்து நீங்கள் இங்கே கூட போய் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பார்ட் போவோம். பென் டூலில் ஓகே ஜஸ்ட் இங்கே போயிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இங்கே உள்ளே போகிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி ஐ கோ வித்
கிராஸ் green, GRASS green. ஓகே. ஸோ நேமிங் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்னருக்கும் பின்னாடி வேணும் அப்படின்றதுனால இன்னருக்கும் பின்னாடி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை இங்கேருந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதையே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை வந்து கீழே போட்டு ஸோ இதோட கலர் நான் வந்து இங்கேருந்து பிக் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. தெரியுதா? ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து உங்களுடைய டைரக்ஷன் செலெக்ஷன் டூலில் இதை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ப்பர் எட்ஜ் வரும். ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வெளியில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ்க் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கர்வ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஒரு எலிப்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல எலிப்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ தெரியுதா? ரொம்ப ஈஸி இல்லை? கரெக்டாக? ஸோ நான் இதை வந்து மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் நான் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த கலர் கொடுத்துக்கிறேன். சரியா? கொடுத்துட்டு இந்த எலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் எலிப் கொடுக்குறேன். அவுட்டர் ELL அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த அவுட்டர் எலிப்ஸை இங்கே கீழே கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஆரோஸ் வச்சு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். திருப்பியும் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு கிளிக். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வரைக்கும் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும். சரியா? சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது நான் இந்த அவுட்டரை வந்து இது கீழே கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மவுண்டன் பண்ணலாம். மவுண்டன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பென் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பென் டூல் யூஸ் பண்ணி இந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகே, ஸோ இந்த பிளேஸ் வரைக்கும் வந்து இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டபுள் கிளிக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பிளேஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கில் வேணும். ஸோ மவுண்டன் 1 MOUNTAIN மவுண்டன் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நாங்கள் பேக்கில் கொண்டு வந்துக்கிறேன். சரி, இதை வந்து நான் இங்கேருந்தே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் நான் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷன் டூலில் கொஞ்சம் அதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்துடும். எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் டூலில் செலக்ட் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி வைடராக வேணுமோ ஸோ அப்படி கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பெண்டாக வேணும்னா அன்டூ பண்ணுறேன். பெண்டாக வேணும்னா ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கூட நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். சரியா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஹேண்டில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட்லேயும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இங்கேயும் அப்படியே க்ரியேட் பண்ணுறேன். இது பேக்ரவுண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு க்ரியேட் நியூ லேயர், ஒரு லேயர் வந்து பேக்ரவுண்டில் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ப்ளூ கலர் டோன். ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் மேலே வந்துடும். டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கை ப்ளூ. ஸோ ஸ்கை ப்ளூவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்துருச்சு. இப்போ என்னுடைய லேயர் வந்து எனக்கு தெரியல. அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டே என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த லேயரை நான் லாக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் அதை வந்து மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகே, ஸோ இதோட கலர் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். கண்டிப்பாக அதை மாற்றிக்கலாம். இங்கே டபுள் கிளிக் பண்ணி உங்களுடைய பிக்கர் வச்சு கூட நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே போய்ட்டு பிக்கரை வந்து செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த தேவையான இது வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டைன் வந்து ரொம்ப ஈஸி. ஒரே இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 மவுண்டைன். ஸோ இப்போ இதையே நான் வந்து செலக்ட் பண்ணி ஒரு ஆல்ட்டை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஆல்ட்டை பிடிச்சி திருப்பி இன்னொரு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் லாங்காக வேணும். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி தட் இஸ் டைரக்ட் செலெக்ஷனில் வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக மூவ் பண்ணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ஹேண்டில் வந்து ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேஸை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்ட் இருக்கும். தெரியுதா?
இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேப் பில்டர் டூலில் இது ரெண்டுத்தையும் மூணுத்தையுமே ஒன்றா மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ எப்போ வேணாலும் இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். திருப்பி கூட நீங்கள் போய் இதை வந்து இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும், ஸோ அதனால் கொஞ்சம் ஹைட்டாக நீங்கள் உங்களுடைய ஆரோ கீஸ் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்மால் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ கொண்டு வந்து இந்த பிளேஸில் வச்சிடலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகே, கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ இதுக்கும் கலர் நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், பேக்கில் இருக்கக்கூடிய மவுண்டன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் திருப்பியும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ திருப்பியும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் ஹைட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, ஸோ அதனால் ஆங்கர் பாயிண்ட் வச்சு ஸோ கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துட்டு ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பெண்ட் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா பண்ணோம். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலங்கேட்டடாக இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது இது ரெண்டு ஷேப்பையுமே செலக்ட் பண்ணி ரெண்டுமே செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஷேப்பையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஷேப்பாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே கொண்டு போய்க்கிறேன். சரியா? ஸோ கொண்டு போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் போயிடணும். சரியா? ஸோ பேக்ரவுண்டில் போகணும் அப்படின்றதுனால இதை வந்து இந்த ஷேப்புக்குள்ளே போயிட்டு ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் செலெக்ஷனில் இருக்குது, இது பேக்கில் போயிடணும். ஓகே, எல்லாத்துக்குமே பேக்கில் இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெப்த்து தெரியுன்றதுனால கொஞ்சம் டார்க் கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட்ஸ். ஸோ க்ளவுட்ஸ் எவ்வளோ சிம்பிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ எலிப்ஸ் டூலில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நிறைய எலிப்ஸ் போடுறேன். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் சிம்பிள். ஸோ எவ்வளோ எலிப்ஸ் போடுறீங்களோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது இப்படி ஒரு எலிப்ஸ் போட்டாச்சு. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். சரியா? ஆஸ் யூஷுவல் நம்ம நீங்கள் நினச்ச மாதிரியே தான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு யுவர் ஷேப் பில்டர் டூல், எல்லாத்தையுமே ஒன்றாக்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளில். கரெக்டாக? ஸோ எல்லாத்தையுமே ஒன்றாக்கிடுங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நீட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இங்கேயும் எதுவும் மிஸ் பண்ணாமல் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மிஸ் ஆகக்கூடாது, ஸோ ஜஸ்ட் மிஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் வந்து எவ்வளோ சிம்பிளாக நான் க்ரியேட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு க்ளவுட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹைட் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் வந்து அது. ஸோ இதில் போய்ட்டு க்ளவுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? இந்த க்ளவுடு வந்து ஜஸ்ட் எல்லாத்துக்கும் பேக் சைடு நான் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போய்க்கிறேன். சரியா? ஸோ இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளில். ஓகே, ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது மேலேயே இன்னொரு க்ளவுடு, இது வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். சரியா? ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கிறேன். திருப்பியும் இதிலேருந்து இன்னொரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே போய்க்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, ஓவர்லே ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவர்லே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதுவாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் பேக்கில் வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ இதை வந்து லாஸ்ட்டில் போட்டுறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை இன்னும் கொஞ்சம் கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஒரு ஸ்பியர். ஸோ ஸ்பியர், அதுக்கப்புறம் இதை அப்படியே டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஏன்னா வந்து ரேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக இதில் போயிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த எலிப்ஸ். ஸோ ஐ கிவ் சன்னு வச்சுக்கலாம், ஏன்னா டே டைம் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இல்லை ஆகலை. ஸோ அதனால ஜஸ்ட் கோ ஹியர், காப்பி,
கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பேஸ்ட். ஓகே, வந்துருச்சா? ஸோ இப்போ இது கரெக்டாக இங்கே வச்சுட்டு ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் பிடிச்சிங்க அப்படின்னா சென்டரில் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் வச்சுட்டு ஓகே, சன்னை வந்து இது கீழே போட்டுறேன். சரியா? எல்லாத்துக்கும் மேலே வேணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்கே போயிட்டு இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதோட அவுட்டர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 35 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட அவுட்டர் இங்கே செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்னொரு காப்பி வரும். அதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் இங்கே கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 20 கொஞ்சம் தெரியல, 25 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு இது தெரிஞ்சதா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ். எவ்வளோ சிம்பிளான ட்ரீஸ். ஸோ அதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரையாங்கிள்லேயே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பென் டூலில் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ பண்ணிவிட்டு நம்மளுடைய வார்ப் டூல்ஸ் அந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் ரிங்கிள் டூல். ஓகே, ஸ்கேல் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஸ்கேல் அப் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரஷ் சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக டீட்டெயில்ஸ் வரும். ஓகே, ஸோ நான் இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்னரில் போய்ட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய பாத்து பாயிண்ட்ஸ் ஆங்கர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி ஆயிரும். ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பென் டூல்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா மேலே மேலே உங்களுடைய ட்ரையாங்கிள்ஸ் வச்சு கூட நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இதோட சென்டரில் வச்சு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் உள்ள. ஓகே, ஸோ ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆரோ கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றாக்க போகிறேன். சரியா? ஸோ இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ உங்களுக்கு அலைன் டூல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 2 பாயிண்ட்டை மட்டும் நான் அலைன் பண்ண போகிறேன் ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை மேலே செலக்ட் பண்ணி ஆரோ வச்சு நம்ம மேலே மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டார்க் க்ரீனில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது இதோட ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்க்கலாம். எஃப்எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் வரும். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ட் ஒய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஒய் இல்லாட்டி ரிஃப்ளெக்ட் எக்ஸ். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ட் ஒய் எடுத்தேன்னா ரிஃப்ளெக்ட் எக்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ எவ்வளோ காப்பி? எனக்கு ஒரே ஒரு காப்பி போதும். ஸோ ஒரே காப்பி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே ஒன்றாக்கிடுறேன். சரியா? ஸோ நான் இப்போ இதை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இதையும் சேர்ந்து வருது. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி நம்ம பேப்பர்ஸ் ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட லிங்க்கை வந்து நான் இதை வந்து மாற்றணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்டில் போய்ட்டு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ். ஓகே, ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை தனியாகவும் அதை தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது எனக்கு ட்ரீ வந்து ரெடி. ஓகே, ஸோ நீங்கள் கீழே வந்து ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஓகே, ஸோ ஒரு அசோகா ட்ரீ மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு ஒரு டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். இது வந்து ட்ரீயோட ட்ரீ டாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஸ்டெம். ஓகே, ஸோ ஸ்டெம் ஆர் ட்ரங்க் வாட்டெவர். ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இது இப்போ இது ரெண்டுத்தையுமே எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரே ஷேப்பை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பட் ட்ரங்கை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே ஷேப்பில் மாற்றினீங்கன்னா கலர்ஸ் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு குரூப் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை கம்மியாக பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இப்போது நான் இதை வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த பிளேஸில் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபுல் குரூப் வந்து எல்லாத்துக்கும் மேலே வருது. கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த லேயரில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து கூட நான் கீழே கொண்டு வந்துருக்கலாம். திருப்பியும் இங்கே கொண்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி. ஓகே, ஸோ கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு
பிளேஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போது ஒரு ட்ரீ வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே பக்கத்தில் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. சரியா? வேணா இந்த 2 ட்ரீயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை வந்து கீழே கொண்டு போயிட்டு இதுக்கு கீழே ஒரு லேயரை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் Ctrl+V கொடுக்குறேன். ஸோ பேஸ்ட் ஆகுது. பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது. ரைட்? ஸோ இதுக்காக நான் இதை ஓப்பன் பண்ணி இப்போது இது எல்லாமே மவுண்டன். ஓகே. ஸோ மவுண்டன் எல்லாத்தையுமே கட் பண்ணுறேன். ஸோ Ctrl+X. ஓகே. ஸோ Ctrl+X கொடுத்துட்டு இதில் கொண்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது அண்ட் இது. ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+X கொடுக்குறேன். ஓகே. ஸோ கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ நம்மளுக்கு ட்ரீ இதுக்கு போயிட்டு நான் Ctrl+V அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ்ட் ஆகும்போது எங்கெங்கேயோ பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். இப்போ நான் ட்ரீயை வந்து வெளில கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு க்ளவுட்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ க்ளவுட்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த க்ளவுட்ஸையும் நான் வந்து Ctrl+X. ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் இந்த இதில் வந்துட்டு Ctrl+V. ஓகே. இது செலக்ட் பண்ணது சரியாக செலக்ட் ஆகலை. ஸோ அதனால நான் க்ளவுட்ஸை செலக்ட் பண்ணுறேன். இங்கே போயிட்டு க்ளவுட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+X. ஓகே. ஸோ அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே. கட் பண்ணிவிட்டு இது இங்கே வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+V. Ctrl+Shift+V அப்படின்னும்போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+V அப்படின்றது பேஸ்ட் இன் பிளேஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேஸ்ட் இன் பிளேஸ் Ctrl+Shift+V. ஓகேவா? ஸோ இப்போது வந்துருச்சு. சரியா? ஸோ நம்ம இப்போது இந்த ட்ரீஸ் பேஸ் பண்ணி போயிடலாம். ஸோ அந்த குரூப் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ குரூப்பை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தனியாக இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. சின்னது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதோட பக்கத்தில் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். வேணா இப்படி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இன்னொன்று. இப்போ இது எல்லாத்தையுமே நான் குரூப் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணிவிட்டு Ctrl+G கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு எல்லாமே இதுவாகாது. ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G. ஸோ இப்போ இது ஒரே குரூப். இதை வந்து நான் ட்ராக் பண்ணி ரொம்ப ஈஸியாக ரிப்பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி வேணான்னா இப்படி கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி திருப்பியும் இந்த இடத்துல இது கொடுத்துக்கிறேன். சரியா? ரொம்ப சிம்பிளில் கரெக்டாக. ஸோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். சில இது மட்டும் நம்மளுக்கு இதுக்கு மேலே வேணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த குரூப்பில் போயிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணி Ctrl+Copy கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து பிகாஸ் இந்த இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கு மேலே நான் போடணும். ஓகே. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு மேலே வேணும் அப்படின்றதுனால அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+V அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தட் இஸ் பேஸ்ட் இன் பிளேஸ். கரெக்டாக அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆல்ட்டு பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒன்று. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணும்போது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட் இருக்குது. பேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இது ஜூம் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென் டூல் எடுத்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு பெண்டு, இந்த இடத்துல ஒரு பெண்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெண்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெண்ட். ஓகே. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட் இங்கே போய் பிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் வந்துடும். அதுக்கப்புறம் இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஓகே. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ ஸோ அங்கங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். லாங்கில் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து சின்னது பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ வி ஆர் டன் வித் இட். சரிதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஓவர்லே ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஓவர்லே ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஓவர்லே ஆகாமல் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் அப்படி ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஒர்க் நீங்கள் சேவ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிறது நம்மளுக்கு வேணாம். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயத்த நம்ம விட்டுட்டோம். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய ப்ளீடிங் வரைக்கும் நம்மளுக்கு தேவை. ஏன்னா சில இது கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டோட சேர்த்து கட் ஆகும். சரியா? ஸோ அதனால பேக்ரவுண்ட் வந்து வெளியில் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இது வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் ஆஸில் போய்ட்டு இங்கே போய் ஜேபேக்கில் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஜேபேக்கில் யூஸ் ஆர்ட்போர்ட்னா நம்ம எவ்வளோ சைஸுக்கு ஆர்ட்போர்டை க்ரியேட் பண்ணமோ ஸோ அந்த சைஸுக்கு நம்மளுக்கு காமிக்கும். சரியா? ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிஜி அப்படின்னு இது கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்காக இருந்ததுன்னா 72 பிக்சல்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஹை 300 பிக்சல்ஸ்னு கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளேஸ் கொடுத்துட்டு வேறு ஃபைல் நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் நியூ. ஓகே, ஸோ ஒரு A4ல் லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அது ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்போது நம்ம பிளேஸில் போய்ட்டு இப்போ நான் BG1 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் அதை ஃபுல் பேஜுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் ஒரு பிஜியை செலக்ட் பண்ணிட்டீங்க. தெரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். கரெக்டாக? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் கூட டெப்த்து கொடுத்துருக்கலாம். இதுக்கெல்லாமே வந்து நம்ம ஷேடோ கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம கிரேடியன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கிரேடியன்ட் வேணுன்னா ஜஸ்ட் சிம்பிள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரேடியன்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு கிரேடியன்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது கூட போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் கிரேடியன்ட் கொடுக்குறேன் இதுக்கு. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிரேடியன்ட் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு மேலே ப்ளூ கலரும் கீழே எனக்கு வந்து ஒயிட் கலரும் வேணும். ஸோ இன்னும் கூட ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஜஸ்ட் இன்னும் கூட ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டார்க் ப்ளூ வேணும். ஓகே, ஸோ சம்திங் லைக் திஸ். இன்னும் கூட கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் கலர், லைட்டாக ஒயிட் ஷேட். இதுலேயே நம்மளுக்கு சூப்பராக தெரியுது பாருங்க. தெரியுதா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதோட கலரை கூட நீங்கள் போய் சூஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தெரியுதா? ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டார்க்காக இருக்குது. நம்ம ஒயிட் கலரை கொடுக்கலாம். ஒயிட் மேக்ஸ் தட் பெட்டர். தெரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். கரெக்டாக? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? அது டபுள் கிளிக் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் டார்க் வந்து ஸ்கை ப்ளூவாக மாற்றிக்கலாம். நவ் இட்ஸ் கிரேட். தெரியுதா? சூப்பர். ரைட்? இதுக்கும் உங்களுக்கு கிரேடியன்ட் வேணுன்னா கிரேடியன்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய கிரேடியன்ட் நீங்கள் கொடுத்து நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் வேணும். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி இதை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி இங்கே ஃப்ரீ கிரேடியண்ட்டுக்கு வரேன். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி கொஞ்சம் டார்க்கர் க்ரீன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக டார்க்கர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இதை கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, ஸோ தட்ஸ் அ திங். இப்போ இந்த கலர் ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே பண்ணுறது தான். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஸ்வாட்சஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிள்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸ்வாட்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்வாட்சஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதில் போய்ட்டு ஒரு கலர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து நான் இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் போய்ட்டு கிரேடியண்ட்டில் ஓகே, ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஸோ இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் தெரியுது பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, ஸோ இந்த க்ளவுடியே நீங்கள் இந்த இடத்துல கொண்டு போய்ட்டு ஓகே, ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள்
அங்கங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு இதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, பேர்ட்ஸ் எங்கேயா வேணும்னா, ஓகே, ஸோ வேறு ஏதாவது ஏரோப்ளைன்ஸ் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் ஆர்ட். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். A4 சைஸில், அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு சைஸில் நான் வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ராபர்ட் லைக் அயன்மேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட இமேஜ் மட்டும் நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணது. ஓகே, ப்ளேஸ் பண்ணி இதை வந்து நான் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகேவா? இந்த ஃபோட்டோவை வந்து நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ட்ரேசிங் அப்படின்றதோட இங்கே பார்த்தீங்கன்னா வெக்டார் ஆர்ட். ஓகே, ஸோ இந்த பர்சனை வந்து நான் வந்து வெக்டார் ஆர்ட் ஒர்க்காக பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பண்ணாமல் நான் வந்து ஷர்ட் வரைக்கும் ஒரு பிளண்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். சரியா? ஸோ நான் இப்போது F7 கொடுத்துக்கிறேன். ஸோ F7 கொடுத்தீங்கன்னா இந்த லேயர் வரும். லேயரை வந்து லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ட்ரேஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எது வந்து பேக் சைடில் இருக்கோ ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போது நெக் வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே ஷேப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பென் டூலில் ஜஸ்ட் இங்கே வரைக்கும் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டு வருது. ஸோ நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக பெண்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் ஃபஸ்ட்டு இதை வந்து நோ ஃபில் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணி, ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். நான் இங்கே கிளிக் பண்ணி ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் நான் கொண்டு போகிறேன். எதனால அப்படின்னா நம்ம ஷர்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கொண்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே உள்ளே போயிட்டு நெக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு எப்போ வேணாலும் அது நெக் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கலர் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே பிக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கலர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த கலர் பிக் பண்ணிங்கன்னா இந்த கலர் பிக் பண்ணிங்கன்னா இந்த கலர், கிரேடியன்ட் வேணுன்னா ஸோ கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு இந்த கலர் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு 0.1. ஓகே, ஸோ கொஞ்சம் டீட்டெயிலிங் தெரியணுன்றதுக்காக 0.1 அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணுறேன், ஹைட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்க்கு பின்னாடி உங்களுக்கு வந்து இயர்ஸும் இருக்குது. ஓகே, இயர்ஸை நம்ம செப்பரேட்டாக பண்ணுவோம். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ பென் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ஸோ இங்கே என்ன வருது, எனக்கு ஃபில் வருது. ரைட்? ஸோ ஃபில் எனக்கு இங்கே ப்ராப்ளம் இல்லாததுனால ஸோ அப்படியே க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஓவர் ரைட்டிங் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இப்போ இந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வரைக்கும் நான் கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ரொம்ப சிம்பிள். இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபேஸோட பேக் சைட். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதோட கலர் வந்து நான் வந்து நன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கொஞ்சம் பிரைட்டாக பிக் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே ஒரே கலராக இருக்கணும் அப்படின்னா ஸோ அதே கலரில் நீங்கள் விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போது ரெண்டாவதுமே வந்து நான் வந்து இதே கலரில் விட்டுறேன். ஓகே, ஸோ அதையும் ஹைட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஹைட் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பண்ணலாம், இல்லாட்டி ஐஸ் பண்ணலாம், ஐப்ரோஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பென் டூல் எடுத்துக்கிறேன். ஐப்ரோஸ் ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களால் ஜூம் பண்ண முடியும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து இமேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எனக்கு இங்கே ஃபில் வேணாம். ஓகே, ஸோ ஃபில் வேணாம். ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதோட டீட்டெயிலிங் கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இங்கே மட்டும் கொஞ்சம் ஒரு ஷார்ப்னஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு லீனியர் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்படியே க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல போய் ஒரு ஷேப்பில் கொடுத்துட்டு ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபில் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ஐப்ரோ. ஓகே, ஸோ இந்த ஐப்ரோவை நான் இந்த கலரில் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ ஸோ டார்க்கராக வேணுன்னா டார்க்கராக எடுத்துக்கலாம், லைட்டாக வேணுன்னா லைட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதையே நீங்கள் இங்கே கொண்டு வந்து வைக்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஐப்ரோன்னு கொடுக்குறேன். ஐப்ரோ ரைட்டு. ஓகே, ஸோ ஐப்ரோ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் க்ரியேட் பண்ண போகிறேன் வித் பென் டூல், ஹெல்ப் ஆஃப் பென் டூல். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து ஜஸ்ட் இது கொடுத்துட்டு ஓகே, ஸோ கீழே ஃபஸ்ட்டு இந்த ஷேப் வந்து போட்டுக்கிறேன். சரியா? ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் டைரக்ட் செலெக்ஷன் வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் அதை உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல நான் இப்படி கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியரில் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஐப்ரோன்னு கொடுத்துக்கிறேன். ஐப்ரோ இஒய்இ ஐப்ரோ. ஓகே, லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஐப்ரோ லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடுது. தெரியுதா? ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஐ டீட்டெயில், நோஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி வந்து நான் ஹேர் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஹேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பென் டூலில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லைக் ஷார்ப்பர் எட்ஜஸ் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கர்வுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு ஃபில் வேணாம். ஏன்னா ஃபில் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து மறைஞ்சிரும். ஓகே, ஸோ அதனால் நோ ஃபில் கொடுத்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல லீனியரில் போகிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் பிளண்ட் ஒரு கர்வ், இந்த இடத்துல ஒரு கர்வ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி போய்க்கிறேன். ஓகே, ஜூம் இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்வ், இதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் அப்படியே கர்வ் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இந்த பிளேஸில் ஒரு கர்வ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கர்வ், இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப்பர் லீனியர் இது, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பர் எட்ஜ். ஏன்னா முடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பராக இருக்குன்றதுனால நான் இந்த பக்கம் இப்படி கொடுக்குறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நான் இப்படி கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு ஷார்ப்பர் எட்ஜ் இங்கே ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஜூம் பண்ணேன்னா ஷார்ப்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இப்படி போய்க்கலாம். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு அந்த இது வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த கர்வில் நான் அப்படியே பண்ணிகிட்டே போய்க்கிறேன். சிம்பிள் தான். இந்த இடத்துல வரும்போது எனக்கு ஷார்ப்பராக வருது அப்படின்றதுனால நான் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கட்டு ஆல்ட்டு பிடிச்சி இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல ஒரு பெண்ட். ஸோ இதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல போய்ட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒன்று இது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல பிரேக் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷார்ப்னஸ் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பர்
எட்ஜ் அப்படி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக உங்களுக்கு அந்த எட்ஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்பவும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளாக கொஞ்சம் நம்ம அப்புறம் கூட நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அதனால் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஸோ ஒரு இது, ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் இந்த இடத்துல கர்வ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கர்வ், இந்த இடத்துல ஒரு கர்வ், இந்த இடத்துல ஒரு கர்வ், இந்த இடத்துல ஒரு கர்வ், இங்கே ஒரு ஷார்ப்பர் எட்ஜு, இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பு. ஓகே, ஸோ ஒரு கர்வ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கர்வ். ஸோ அதுக்கப்புறம் இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கர்வ். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப்பராக வேணும்னா நீங்கள் இது க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொடுத்துருக்குறேன். சரியா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கரெக்டாக வரும்போது உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் டைம் எடுத்து தான் ஒர்க் பண்ணணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் இந்த கலரில் ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இது நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ இட்ஸ் அமேசிங், ரைட்? ஸோ அதை மட்டும் நான் தனியாக க்ரியேட் பண்ணிட்டேன். ஹேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு வரேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஐஸு. ஓகே, ஸோ ஐஸ் வேணும். ஸோ ஐஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு, தட் இஸ் பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட வெளியில், ஓகே, ஸோ வெளியில் இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைட்டு ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஒயிட் கொஞ்சம் ஒயிட் கலர். ஓகே, ஸோ ஒரு ஆஷ் கலரில் இருக்குது. நோ ப்ராப்ளம் வித் இட். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஐ லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஐ லெஃப்ட். ஸோ இதுவும் எனக்கு வேணாம். ஸோ இதையே நீங்கள் கூட ஆப்போசிட் சைடில் போட்டுக்கலாம். எப்படி போடலாம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ஸோ ரைட் கிளிக், ட்ரான்ஸ்ஃபார்ம், ரிஃப்ளெக்ட். ஓகே, ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு. ஓகே, ஸோ ஐ ரைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் டீட்டெயிலிங்ஸ். ஓகே, ஸோ டீட்டெயிலிங்ஸ் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதோட ஹைலைட் பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரு இமேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 திங்ஸ் இருக்கும். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிட் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் டோன் அப்படின்றது ஒரு பர்சனோ இல்லாட்டி ஒரு திங்கோ இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் லைட், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேடோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே ஷேடோ. ஓகே, ஸோ இந்த பிளேஸ் எல்லாமே ஷேடோ. ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீச் ஆகுது பார்த்தீங்களா இந்த பிளேசஸ் எல்லாம், இதெல்லாமே ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷேடோஸை நான் வந்து பிக் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐயில் ஷேடோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த பார்ட், ஓகே, ஸோ இந்த பார்ட்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சரியா? பாருங்கள், ஜஸ்ட் சிம்பிள். கர்வ் எடுத்துக்கிறேன், தட் இஸ் பென் டூல் எடுத்துக்கிறேன். கலரையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ கலரையும் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த கலர். ஓகே, ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இதை வந்து பெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணி பெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி போய்க்கலாம். ஸோ இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஷேடோ இருக்குது, ரைட்? ஸோ இதை வந்து கொஞ்சம் கர்வாக ஜஸ்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போட்டே வாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோ, இந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து முடிச்சுருங்க. சரியா? ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் போய்ட்டு இதோட கலர் வந்து பிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு வெளியில் இருக்குது. ஓகே, ஸோ மேலேயும் நான் போடணும். ஓகே, ஸோ மேலேயும் போடணும் அண்ட் ஆல்சோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை
ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது வேணாம். அண்ட் ஆல்சோ மேலே இருக்கிறதுக்கும் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஷேடோ, ஐ ஷேடோன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐ ஷேடோ அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த பார்ட் நான் பண்ண போகிறேன். அதுவும் நான் பென் டூல் யூஸ் பண்ணுறேன். பென் டூலுக்கு ஜஸ்ட் இது மாதிரி ஃப்ளோவில் கொடுத்து, ஓகே, ஸோ கலர் வருது. எனக்கு கலர் வேணாம், ஜஸ்ட் இங்கே போயிட்டு கலரை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. திருப்பியும் பென் டூலுக்கு வந்துக்கோங்க. சரியா? இந்த கலரை வந்து நான் வந்து இதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் சிம்பிளாக இந்த பிளேஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் டீட்டெயிலிங்காக பண்ணணுன்னா ஒரு இதுவுமே செப்பரேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூஸாக பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பார்ட்டும் இந்த ஒரு பார்ட் செகண்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லேயர்ஸ் வந்து அதிகமாகும், பட் நீங்கள் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்து முடிக்கிறேன். சரியா? ஸோ முடிச்சுட்டு திருப்பியும் இதிலேருந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த கலர் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மோரோவர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போது இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இதுக்குள்ளே நான் கொண்டு வரணும். ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த செட்டிங்ஸ்குள்ளே நான் அந்த ஐயை வந்து ஜஸ்ட் ட்ராக் இன் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் திஸ் ஆன். ஸோ இது மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போது இப்படி கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு கலரில் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் கலர் நீங்கள் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதோட கலரை டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஸ்டோக் வந்து கம்மி பண்ணிடுறேன், 0 கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலுமே நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரியா? இப்போது இது வந்து ஹை ஷேடோ, IEYE டாப் ஷேடோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஷேடோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இது அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது எல்லாத்தையுமே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பிளேஸையும் நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் வேணும்னா நீங்கள் டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதை பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ, இந்த நோஸோட ஷேடோவை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பென் டூல் எடுத்து ஜஸ்ட் சிம்பிள் உங்களுக்கு அந்த ஷேடோ வந்து அழகாக மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி போயிட்டு இங்கே போய் இதில் ஷேடோ மேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இங்கே கொஞ்சம் ஷேடோ கீழே வரணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக் பண்ணி கலர் வந்து நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இங்கே வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதோட டீட்டெயிலிங் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இந்த ஷேடோவை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டார்க் ஷேடோ, இதிலேருந்து போகிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஷேப்புக்காக இதை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கமும் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கும். தெரியுதா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேறு ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளர் பண்ணலாம். தட் இஸ் த பியூட்டி. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, ஸோ பிளர்ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது வந்து ஃபுல்லாகவே பிளர் ஆகிடும். ஓகே, ரொம்ப அதிகமாக இல்லாமல் லைட்டாக கொடுத்தீங்கன்னா யூ கேன் see this. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளர் க்ரியேட் ஆகிடுச்சு. தெரியுதா? ஸோ அந்த மாதிரி டெப்த்தும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டுக்கு வரேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டுக்கு வரேன். இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லிப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போது பென் டூல் எடுத்து ஃபஸ்ட்டு இதை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைக் திஸ். இதோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கலர் இருக்கோ அதே தான். ஸோ நான் இங்கே பிக் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு இதுவாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இது வேணும்னா நீங்கள் இதை வந்து ஸ்மூத் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக யூ கெட் இட். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி டீட்டெயிலிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இமேஜ் தட் இஸ் வெக்டார் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக
யூ வில் கெட் த ரிசல்ட். அதே மாதிரி இதுக்கு லிப்க்கு போகிறேன். லிப்க்கு ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லிப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ அவுட்டர் லிப் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுடைய ஃபேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த ஃபில் நம்மளுக்கு வேணாம். ஸோ அதனால் ஃபில்லை வந்து நான் வந்து நன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அடுத்த கிளிக் இங்கே பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிரியேட் திஸ். இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப கர்வ்டாக இருந்தால் கூட அது கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளோ இல்லாமல், சாரி, அந்த ஒரு லீனியர் இல்லாமல் அந்த ஃப்ளோவில் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா? க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி இதோட கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ கலர் கொஞ்சம் டார்க் கலராகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இது லிப் இருக்குது. ஸோ இதையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இதோட சென்டரில் எனக்கு ஒரு லைன் வேணும். ஓகே, ஸோ அதோட டீட்டெயிலிங்காக. ஓகேவா? ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஃபில்லும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதில் போய்ட்டு நோ ஃபில் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்து இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கலாம். தெரியுதா? ஓகே, ஸோ இங்கே வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். சரியா? இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ பாருங்கள், உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டீட்டெயிலிங் எல்லாம் தேவைப்படுதோ அந்த டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இங்கே வரைக்கும் நான் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இதோட கலரை வந்து நான் இங்கேருந்தே பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பிக்கர் ஐட்ராப்பர் டூலை வச்சு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். ஸோ இப்போ லிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயிலிங் தெரியும். ஓகேவா? தெரியுதா? ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். சரியா? நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஷேடோஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து நெல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட் நான் கொண்டு போகணும். ஸோ ஆல்ட்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு பக்காவான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக அலைன்மெண்ட்டில் போய்ட்டு மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் கரெக்டாக அலைன் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு மேக்ஸிமம் இது அலைன் ஆகிடுச்சு. சரி, ஒரு இமேஜை ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு டீட்டெயிலிங்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஷேடிங். ஓகே, ஸோ இந்த ஷேடிங் நீங்கள் வந்து கிரேடியன்ட்லேயே நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ கிரேடியன்ட்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் இதில் செப்பரேட்டாக கூட நீங்கள் பண்ணலாம். செப்பரேட்டாக எப்படி பண்ணலாம் அண்ட் கிரேடியன்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பார்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போது நல்லா பாருங்கள், இந்த ஷேட்லாம் வந்து நார்மல் லைட்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பண்ணும்போது நம்ம இதுக்கு மேலே தான் ஒரு நியூ லேயரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பென் டூல் வரேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் இருக்குது. தெரியுதா? ஸோ டார்க்கர் ஷேடில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் ஜஸ்ட் இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? இதெல்லாமே டார்க்கர் ஷேடில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் வேணும் அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ பண்ணிவிட்டு இதை வந்து முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ இதை அப்படியே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போது இந்த ஷேட் மட்டும் நான் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இப்போது இதை வந்து நான் இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடணும் கீழே. ஓகே, ஸோ ஃபேஸுக்கு மேலே. அப்போ தான் வந்து இதெல்லாமே அதுக்கு மேலே நிற்கும். ஓகேவா? ஸோ இதோட ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு கலரை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிக்கர் வச்சு நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது பிக்கரில் இருக்குது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது டீட்டெயிலிங்காக வேணும்னா டீட்டெயிலிங்காக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளரில் போயிட்டு காஷியன் பிளர், ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடிங் எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கொடுத்து கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒப்பாசிட்டி டவுன் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ பேக்ரவுண்டோட உங்களுக்கு ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இது அப்படியே நான் மேலே எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஷேடிங் வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். தெரியுதா? ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ஸ்ட்ரோக் வேணாம், ஓகே. ஸ்ட்ரோக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும், ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகே. ஒரு டீட்டெயிலும் நீங்கள் வரைஞ்சி, ஓகே. ஸோ ஒரு இதுவுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அவுட்புட் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும், ஓகே. ஸோ அதே மாதிரி ஹைலைட், ஓகே. ஸோ ஹைலைட் எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீச் ஆன மாதிரி இருக்குது, ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பார்ட்டு, ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ அதை நான் டாப்லேயே வச்சுக்கிறேன். ஏன்னா பிகாஸ் எதுவுமே ஓவர்லேப் ஆகலை அப்படின்றதுனால இதை நான் டாப்பில் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷேப், ஓகே. ஸோ இந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இப்படி க்ரியேட் பண்ணுறேன், ஓகே. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹைலைட்டட் ஏரியா மாதிரி காமிச்சதுன்னா உங்களுக்கு நோஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இப்படி கொடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இதுவும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங்ஸ் தெரியும், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி க்ரியேட் பண்ணுறேன், சரியா? ரொம்ப சிம்பிளாக நான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணி நோ ஃபில் கொடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ நோ ஃபில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐட்ராப்பர் டூல் வச்சு நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது செலக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி நோ ஃபில் கொடுத்துட்டு ஐட்ராப்பர் டூல் வச்சு நான் இது கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் கம்மி பண்ணுறேன், ஓகே. ஸோ என்னுடைய ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணுறேன், ஓகே. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறேன், ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பிளர் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிளர் வேணுமோ ஸோ அந்த பிளர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளர் உங்களுக்கு அதில் ஷேட் ஆகும். தெரியுதா? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணிட்டேன். தெரியுதா? இப்போ ரெண்டுமே வந்து ஒரே இதில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், சரியா? இப்போது ஐஸ், ஓகே. ஸோ ஐஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ இந்த நோஸ் கர்வ்ஸ் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும், ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், சரியா? வேணுன்றப்போ நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்பப்போ மாற்றி மாற்றி பண்ணணுன்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை ஒரு குரூப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. குரூப்பாக பண்ணி வச்சுட்டு ஒரு குரூப்பாக ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அது ஆஃப் ஆன் ஆகி வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐபால், ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள், ஐபாலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன், ஓகே. ஸோ இப்போது இந்த ஹாஃப் பால் மட்டும் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ சென்டரில் ஒரு பிளாக் இருக்குது, ஓகே. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன எலிப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ அந்த எலிப்ஸை வந்து சென்டரில் கொண்டு போய்க்கலாம், ஓகே. ஸோ இந்த பிளேஸுக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, ஓகே. ஸோ அதையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஓகே. டீட்டெயிலிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுத்துட்டு ஜஸ்ட் கேஷுவலாக அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஐபாலை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவுட்டர் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டார்க்கர் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பிளரில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு காஷியன் பிளர், ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகே. ஸோ கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணி இதுவும் கொஞ்சம் லைட்டாக பிளர் கொடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணி
இன்னும் கொஞ்சம் கூட லைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து இன்னும் கொஞ்சம் தெரியும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி போய்க்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் லைட்டாக. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஐ, ஓகே, ஸோ இந்த பிளேஸ் இது, ஓகே, இது அண்ட் இது, ஓகே. ஸோ அதோட பாட்டம் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஐயை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி க்ரியேட் ஆகிடும். லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெப்த்து தெரியும். இங்கே வந்து நீங்கள் நியர்பை போனீங்கன்னா உங்களுக்கு வரைஞ்ச மாதிரி தான் தெரியும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனாக தெரியுதா? ஓகே, ஸோ நான் இப்போ திருப்பியும் இதை ஹைட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கீழே வந்து அந்த டீட்டெயிலிங் எனக்கு தெரியலன்றதுனால அதையும் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நேம் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பார்ட், ஓகே, ஸோ இந்த பார்ட்டை நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது தெரியுதா? ஸோ இந்த பார்ட்டை வந்து நான் வந்து பண்ணுறேன். இந்த சின்ன டார்க்னஸ் வேணும்னாலும் அது தட் இஸ் அந்த ஏர்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போய்ட்டு பிக்கர் வச்சு இதை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அங்கே ஒரு கலர் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதோட காஷியன் பிளரில் போய் ஜஸ்ட் ஒரு சின்ன பிளர் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த இது வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஐயோட பேஸு. ஓகே, ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும். ரொம்ப இந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்றதுனால இதை செலக்ட் பண்ணி கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். வரையும் போது உங்களுக்கு அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதை மாடிஃபை பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் திஸ். ஓகேவா? ஸோ ஒரு டீட்டெயிலிங்கும் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கெட் பெட்டர் ரிசல்ட். ஓகே, ஒரு டீட்டெயிலிங்கும் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கூட நீங்கள் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி ஏன்னா ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ ஐ கிவ் 20. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆப்போசிட்லேயும் நீங்கள் போய்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வரேன். ஓகே, ஸோ ரைட் கிளிக், ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ரிஃப்ளெக்ட்னு கொடுத்துட்டு வெர்டிக்கல் இல்லாமல் ஹாரிசானல் கொடுக்குறேன். ஹாரிசானல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இதை வந்து நான் இங்கே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல, ஸோ நான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் இதில் போய்ட்டு நீங்கள் எதெல்லாம் வேணாமோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி ஓகே, ஸோ கரெக்டாக இதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த பென் தட் இஸ் கலர் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மாடிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக அதை செலக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு ஐயாவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு ஐ. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குரூப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஜூம். இது 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 ஓகே, ஸோ இது 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 ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது அண்ட் இது. ஓகே, ஸோ இதை வந்து நான் குரூப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு குரூப்பு. ஸோ இந்த குரூப்புக்கு ஐ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இஒய்இ. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போது இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து இன்னொரு குரூப்பாக செலக்ட் பண்ணி நான் ஆப்போசிட்டில் போட போகிறேன். ஸோ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி ஆல்ட்டு பிடிச்சி அதர் சைட் கொண்டு போயிட்டேன். ரைட் கிளிக், ட்ரான்ஸ்ஃபார்ம், ரிஃப்ளெக்ட். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ட் வந்து எனக்கு வெர்டிக்கலாக ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஜஸ்ட் கிவ் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம பிளர் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஷார்ப்பராக இல்லாமல் எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளரில் காஷியன் பிளர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இந்த ஷேப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த நோஸை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். லிப்பையும் ஒரே குரூப்பாக போட்டுறேன். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ குரூப் கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா குரூப் ஆகும். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கோ வித் திஸ் 2 செலெக்ஷன்ஸ். ஆப்ஜெக்டில் போய்ட்டு குரூப். ஓகே, ஸோ இந்த குரூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹைட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த குரூப்பில் இருக்கணும். இந்த குரூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு குரூப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் ஒர்க்கும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் டீட்டெயிலிங் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம ஒர்க் பண்ணலாம். சரியா?